ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து மீல் மேக்கர் வச்சுட்டு ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். கிரேவி மாதிரி சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நல்லா ஃபர்ஸ்ட் கழுவிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கழுவி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை கூட சூப்பராக இருக்கும் அந்த கிரேவி. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும், நல்லா சாஃப்ட் ஆயிரும். பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சுடுதண்ணிலெலாம் போட வேணாம், இப்படியே நீங்கள் பிழிஞ்சு எடுத்துட்டு கிரேவி பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மட்டும் லைட்டாக போட்டுக்கோங்க. கிரேவிக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் நல்லா கெட்டி தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ப்ரோட்டீன் நிறைஞ்சது இந்த மீல் மேக்கர் வந்து. வாரத்தில் ஒரு 2 நாள் வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல ப்ரோட்டீன் நல்லா ரிச்சாக இருக்கும் இதில். இது கூட கொஞ்சமாக வாசனைக்கு கஸ்தூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான் அது. கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால ஒரு ஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். அதை இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சின்ன சைஸ் 2 தக்காளி எடுத்துக்கிறேன். பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. கட் பண்ணி போட்டாச்சு. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். காய்கறியெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மீல் மேக்கரில் கிரேவி. கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 4 பல் எடுத்துருக்கிறேன் பூண்டு. அதோட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, இது எல்லாமே எடுத்துக்கலாம். வேறு ஸ்பைசஸ் எதுவும் வேண்டாம். ஏலக்காய், பட்டை, சோம்பு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் ஊற்ற வேணாம், தக்காளியில் இருக்கிற தண்ணி போதும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு போதும். இதை வந்து மூடி வச்சுக்கோங்க. இப்போ கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி மசாலாலாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை வந்து ஆயிலில் சேர்த்து வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து
ஒரு ஆனியன் நல்ல பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒடிசாலாம் நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டால் தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதையும் அதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு, கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 1 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும், ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம். ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதோட நம்ம வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம ஊற வச்சிருக்கிற சோயா தயிரில் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துடலாம். சோயா வந்து தயிரில் ஊற வைக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருந்தீங்கன்னா சோயா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இருக்கட்டும், ஒரு 5-6 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகட்டும். இந்த கிரேவியெல்லாம் வற்றி ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த மசாலாலாம் அந்த மீல் மேக்கரோட நல்லா ஜெல்லாகி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல சப்பாத்தி, பூரி, தோசைக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அந்த தயிரோட புளிப்புத்தன்மை பேலன்ஸ் ஆகிறதுக்காக நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த புளிப்பு ஐட்டங்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சூப்பராக ஆயிடுச்சு. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.